ஏன் இங்க வந்து தனியா நிக்கிற? என்னாச்சு? பெரியப்பா முதல்ல என் அம்மாவை மட்டம் தட்டி பேசுவாரு. என் அண்ணனை குடிகாரன் ஆக்குனாரு. அன்பு போலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனந்தி டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாரு. தேவி விக்னேஷ் கூட நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சாரு. இப்படி என் குடும்பத்துக்கு நிறைய கெட்டது பண்ணாரு. எனக்கும் அவர் மேல வெறுப்புலாம் இருந்தது அப்போ. ஆனா இப்போ இன்னைக்கு அவர் தேவி கால்ல விழுந்ததை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா அவர் இப்போ அவர் பண்ண தப்பெல்லாம் மாத்திக்கிட்டு ஏதோ ஒரு புது மனுஷனா இருக்காரு. என் அப்பா இருந்து என்ன பண்ணிருப்பாரோ அந்த அளவுக்கு அக்கறையா இப்போ என் பெரியப்பா இருக்காரு. ஒவ்வொரு நொடியும் என் குடும்பத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்காரு. அதான் இப்படி ஒரு உறவை கொடுத்ததுக்காக என் அப்பாவுக்கு நன்றி சொல்றதுக்காக நான் மொட்டை மாடிக்கு வந்தேன். புரியல? இல்ல புரியல. நீ சொன்னதுதான். அதோ வானத்துல இருக்கிற நிலா, அதுல என் அப்பாவோட முகம் தெரியுது. அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாவப்பட்ட மனுஷ ஜென்மங்க எல்லாரும் நல்லவங்க தான். சூழ்நிலையும் அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையும் தான் அவங்கள கெட்டவங்களாகுது. உண்மையாவே உங்க பெரியப்பா இந்த அளவுக்கு மாறுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நீ காலில் விழுந்துட்ட, அதுக்காக அவரு சகஜமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா உன் மானத்துக்கு களங்கம் வந்த சமயத்துல நான் இருந்து உன்னை காப்பாத்த வேண்டிய இடத்துல அவர் இருந்து உன்னை காப்பாத்துனதுலயும் சரி, இன்னைக்கு தான் பையன் பண்ண தப்புக்கு அவர் வந்து நான் தான் காரணம், நான் தான் அவனை சரியா வளர்க்கல, நான் தான் அவன் மனசுல விஷத்தை விதைச்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டு எல்லாரு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு பாரு. உண்மையிலேயே ஹீஸ் கிரேட். ஆமா, இது எல்லாமே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கிடைச்சிருந்தா என் குடும்பம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. அப்படின்னா நீயும் கூட எனக்கு ஆரம்பத்திலே கிடைச்சிருந்திருப்ப. அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்துல தான் கிடைக்கும். எனக்கு புரியல. ஆமா, நீ கூட தான் நான் காதல்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு நாள் ஆற போட்டிருப்ப. அதே மாதிரிதான் இதுவும். அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணா? எனக்கு அப்படிதான் தோணுது. அதெல்லாம் இல்ல, அது வேற இது வேற. அப்படியா? நீ சொல்றல்ல, சரி, நீ எனக்கு குடிக்க வேண்டியது குடு. என்னது? அதான் கன்னத்துல குடிப்பியே. அறையா? நான் உங்ககிட்ட அறையா கேப்பேன். அறைக்குள்ள கணவன் மனைவி மாத்தி மாத்தி கொடுத்துப்பாங்களே, அத கேட்டேன். அத அறைக்குள்ள கேட்காம இப்படி மொட்டை மாடியில வந்து கேட்டா எப்படி? அப்படியா? அப்போ ரூம்ல போலாம். சரி 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 இரு. என்ன அது அது நீ என்ன சொல்ல வரன்னு நான் சொல்லவா? தேவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அன்புக்கு போலீஸ் போஸ்டிங் வரட்டும், அதுக்கப்புறம் ஆனந்தி டாக்டர் ஆகட்டும்னு உன் கடமைகளை தானே சொல்ல போற. நான் அப்படி சொல்ல வரலையே. வேற? கீழவா கொடுக்கறன்னு தான் சொல்ல வந்தேன். என்ன கொடுப்ப? இப்படி ஒரு புருஷனுக்காக மொத்தத்தையும் கொடுக்கலாம். ஒரு முத்தத்தை கொடுக்க மாட்டேனா? அட பாருடா, குடு 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 குடு. இங்க வேண்டாம். என் அப்பா பாத்துட்டு இருக்காரு. கீழே போலாம். வா. அப்படியா? போலாமா? எஸ். கையில் வா உட்காரு. வா உட்காரு.
ம். என்ன? அது ரூம்குள்ள வந்துட்டோம்ல, உங்க அப்பா பார்க்கலல்ல. யார் சொன்னது? ம். ஏமாமா ஏமாமா இப்படி பண்றீங்க? போயிட்டு காலையில வரலாம்ல. நிலாங்கிறது ராத்திரியில தான் வரும், காலையில வராது. ஆமா இல்ல. இரு வந்துடுறேன். இப்ப கூட பார்க்கல. ம். கண்ண மூடு. கயல், என்ன சத்தம் அங்க? கேட்டுச்சு போல. சும்மா பேசிட்டு இருக்கோம் அத்தை. அதுக்கு தான் சொல்றேன்.